Hi, hello friends, welcome to Siva 360. So நம்ம இன்னைக்கு டேஸ்ல ஒரு ஆக்ஷன் கேமரா தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆக்ஷன் கேமரா நம்ம வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக நம்ம வர வச்சுருக்கோம். இப்போ ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ அதுவே ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் கீழே அந்த நேம்லேயே பார்த்துருப்பீங்க என்ன ஆக்ஷன் கேமரான்றதை. ஸோ ஆமாம், அதுதான் நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்படி எடுத்தோம் இப்படி எடுத்தோம் இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில். ஸோ இந்த கேமரா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது 2 சைடு டிஸ்பிளே உள்ள இருக்கக்கூடிய கேமராஸ் வந்து மாடலில் இந்த மாடல் தான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்னென்ன இருக்குன்றதை வந்து உங்களுக்கு கேமரா மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேவா, கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கேஸிங் போட்டே வந்திருக்கு. ஸோ வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் சுவிட்ச் எல்லாம் இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். அது மவுண்ட் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஸோ இது நம்ம இங்கே வச்சிடலாம். இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். நீட்டாக ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸில் ஸோ எங்கேயாவது ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக 2 மவுண்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஸோ கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து வேறு எங்கேயாவது மவுண்ட்டு முடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்று எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா தெரியும். இது 2 வீலரில் முடுக்கிறது. ஸோ இதை முடிக்கிட்டு இதில் நம்ம அட்டாச் பண்ணிடலாம் போல இருக்குது. ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் கொஞ்சம் லாங்காக கொண்டு வரதுக்காக. வேறு இது துடைக்கிறதுக்கு ஒரு துணி. பார்த்தீங்கன்னா இதுக்கு ரோப் ஒன்று போட்டு தனியாக வந்து 2 ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரிங் போட்டு ரோப்பில் தொங்க விடுறதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அது வந்து இது தலையில் கட்டுறதுக்கு, ஹெல்மெட்டில் கொடுக்குறதுக்கு. ஸோ நிறைய மவுண்ட் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள், ப்ளஸ் அப்படி இல்லைனா டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள். டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ச் மாதிரி கையில் கட்டிட்டு ஸோ பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து வீடியோ ரெக்கார்டிங்கு பார்த்திங்கன்னா அப்புறம் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கெலாம் வந்து தனியாக வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் கட்டிக்கிற மாதிரி வாட்ச் கொடுத்துருக்காங்க. மவுண்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வாய்ஸ் ஸ்டிப்பர். ஸோ இது வந்து இதில் எதாவது போட்டு ஸ்டிப் பண்ணுறதா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் நிறைய ஏகப்பட்ட மவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன மவுண்ட்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் இது வந்து தனியாக கேஸிங். அது நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஸோ இந்த கேஸிங் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அது கூட மவுண்ட்டு. ஸோ இந்த மவுண்ட்டை வந்து நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எதில் வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தனியாக வந்து ஒரு கேஸ், இது ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா உள்ளே இருக்குது. ஸோ கேமராவை தனியாக வெளியே எடுத்துடலாம். ஸோ இதுதான் கேமரா. பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங்ஸ்க்கான பட்டன்ஸு. ஸோ அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி இது மூலிமா ஸோ அவுட்புட் எடுக்கலாம், வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரி கார்டு போட்டுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமானது. ஸோ மைக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டேரெக்டாக சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே சேம் ஒரே டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு 2 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2 போர்ட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த கேமரா சூஸ் பண்ணுறது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு ஒரு டிஸ்பிளே, பேக்கில் ஒரு டிஸ்பிளே, சைடில் வந்து 2 சுவிட்ச் இருக்குது. இந்த இடத்துல சின்னதாக ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சுவிட்சு, ஒரு ஸ்பீக்கர். அதுக்கு கீழே இங்கே ஸோ வேறு எதுவும் இல்லை, இங்கே டிஸ்பிளே விட்டுருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுவோம்.
ஸோ உள்ளே வந்து பேட்டரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்ரி நம்ம ஓப்பன் பண்ணால் ஸோ எம்ஏஹெச் பார்த்திங்கன்னா இதோட எம்ஏஹெச் இப்போ ஸோ இப்போ வந்து இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா சாதா மெமரி கார்டெலாம் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இதில் வந்து ஸ்பீட் மெமரி கார்டு தான் வந்து தேவை. அந்த மெமரி கார்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து ஸ்பீடாகும். ஏன்னா 4Kலாம் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக ரெக்கார்ட் ஆகணும். நார்மல் மெமரி கார்டெலாம் போட்டிங்கன்னா ஸ்டக்காகி விடும். ஸோ அதுதான் வந்து காரணம். இதுக்கான மெமரி கார்டை வந்து போடணும். இது வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஷனும் இருப்பாங்க. ஸோ ஒரு யூ மாதிரி போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி மெமரி கார்டு போட்டிங்கன்னா தான் இது நல்லா ஸ்பீடு வந்து 4K வரைக்கும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். மெமரி கார்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, அந்த யூ மாதிரி போட்டு 3ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும். இதில் 1ன்றது வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ 3ன்றது நல்லா ஸ்பீடு, ஹை ஸ்பீடு. அந்த மாதிரி மெமரி கார்டை வாங்கி போடுங்க. ஸோ நான் அதில் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் மெமரி கார்டாக வந்து வாங்கி போட்டிருக்கேன். இதில் இன்னும் அதிகமாக இருக்குது. ஆனால் இதுக்கு கொள்கிற அளவு பார்த்தீங்கன்னா 120 GB 128 GB தான் வந்து மெமரி கார்டு வந்து இதுக்கு வந்து கொள்ளும். அதுக்கு மேலே போட முடியாது. ஸோ அதனால் அந்த மெமரி கார்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட மெமரி கார்டு 1500 கிட்ட மெமரி கார்டு வரும். இது கேமரா ஒரு 9000 வந்தது. ஸோ நம்ம இப்போ வந்து ஆன் பண்ணிடலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ ஆன் ஆகிடுச்சு. இதோட கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே பார்க்கணுன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அதோட செட்டிங்ஸ் ரெக்கார்டிங் வந்து ஆன் ஆகிடுச்சு பாருங்க. ஒன் டைம் இதை ப்ரெஸ் பண்ணணும். நார்மலாக கேமராவில் இருக்கும்போது மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணால் ரெக்கார்டிங் ஆன் ஆகிடும். இதில் ஒரு செட்டிங்ஸ் சொன்னால் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ் என்னென்ன மாற்றணும், ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வருது பாருங்கள். அதுக்கு நம்ம சைடில் இருக்க சுவிட்ச் இருக்கு இல்லையா, இதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதில் ஷூட் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் ஷூட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா 2 GB 1.5 GB இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து பிடிக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எடுத்து நீங்கள் எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சிஸ்டமே இதுக்காக தனியாக வந்து பில்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கேயே இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா?